அனைத்து மதங்களையும் தாண்டிய வாழ்க்கை பாடம். ஒரு கிராமத்தில் 4 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் புத்தவழி, ஒருவர் கிறிஸ்தவர், ஒருவர் முஸ்லிம், ஒருவர் இந்து மதம். இவர்களை ஒரே நேரத்தில் வாழ்க்கை சோதித்தது. சோர்வு, நம்பிக்கை, இழப்பு மற்றும் எதிர்கால பயம் என்பவற்றை அவர்கள் சந்தித்தார்கள். மதம் வேறு, வழிபாடு வேறு, ஆனால் அவர்களின் வாழ்க்கை நிலை ஒரே மாதிரி தான் இருந்தது. புத்த மதத்தை தழுவியவர் அமைதியை தேடினார். கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர் வார்த்தைகளில் ஆறுதலை கண்டார். அல்ஹாஜிடம் ஆது செய்தார். கடவுளின் நாமத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு இந்து மத வழிபடுபவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வாழ்க்கை ஒரே நேரத்தில் அவர்களை சோதித்தது. வேலை இழப்பு, உறவுகளின் தூரம், மனதில் பாரம், எதிர்காலம் பற்றிய பயம் என்பனவே. இவர்களின் புன்னகை மங்கியது, பேச்சு குறைந்தது, ஏன் இரவு தூக்கம் கூட தொலைந்து போனது. ஒவ்வொருவரும் தங்கள் வழியில் மௌனமாக தமது மதங்களின் வழிபாடுகளை செய்தார்கள். ஆனால் அடுத்த நாள் வந்தபோதும் அதே சூழ்நிலை, எந்த மாற்றமும் இல்லை. வழிகளும் அப்படியே இருந்தன, பிரச்சனையும் தீர்ந்த பாடும் இல்லை. அப்போதுதான் அவர்கள் ஒரு விஷயத்தை மெதுவாக உணர்ந்தார்கள். பிரச்சனை தீராத போது மனம் மட்டும் உடையாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையை விட்டு நாம் எழ வேண்டும் என்ற மன உறுதி அவர்களை எழ வைத்தது. ஒருவர் புதிய வேலை தேடினார், ஒருவர் பழைய தவறுகளை சரி செய்து கொண்டார், மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டும் என்ற மன பாங்கை கற்றுக்கொண்டார். ஒருவர் நம்பிக்கையோடு காத்திருந்தார். காலம் கழிந்தது. சூழ்நிலை மெதுவாக மாறத் தொடங்கியது. அன்றைய இருள் இன்றைய பாடமாக மாறியது. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், நம்பிக்கை, விசுவாசம் என்பது ஒரு மதத்தின் பெயர் அல்ல, அது மனதளவில் காணப்படும் வெற்றியே என்று. மனம் உடையாமல் நின்றால் உள்ளுறுதி கண்டிப்பாக செயல்படும். மதங்கள் வழி காட்டும், ஆனால் மன உறுதியே வாழ்க்கையை முன்னே நடத்தும். விசுவாசமே உன்னை காக்கிறது.